ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஆனந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 20 போல் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா காரமான மிளகாய் 4 எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 8 கிராம்பு, பூண்டு 9 பல் சேர்த்திக்கலாம். இதை ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆறுனப்புறம் நம்ம ஜாரில் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்க மிளகாவையும் சேர்த்திக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கறி லீவ்ஸ் சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சீரகம், காரம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம எண்ணெயில் சேர்த்தி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை சேர்த்திக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு காரம் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 1 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் சேர்த்தாமையே நம்மளுடைய கிரேவி நல்லா டிக்காக வந்திருக்கு. நல்லா கொச்சப்புறம் நம்ம மீன் சேர்த்திக்கலாம். எல்லா மீனும் சேர்த்துன அப்புறம் நம்ம கிரேவியை மீன் மேலே லைட்டாக சேர்த்திக்குவோம். அப்போ தான் எல்லா மீனும் நல்லா வெந்து வரும். மீன் சேர்த்ததும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மீன் குழம்ப மண் சட்டியில் செஞ்சுருக்கிற வேலைக்கும் 2 மினிட்ஸ்க்கு முன்னாலேயே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா கேஸ் ஆஃப் பண்ண அப்புறமும் கொதி நல்லா கொதிச்சிட்டே இருக்கும். நம்மளுடைய ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.